வணக்கம், வெல்கம் டு டேஸ்டி பட் சேனல். இன்னைக்கு எங்களோட சேனலில் நான் உங்களுக்கு ஒரு பனிஸ் ஐட்டம் ஒன்று செஞ்சு காட்டுறதுக்காக வந்திருக்கிறேன். இது எங்களோட ஊரில் பியான்ரோல் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். ஆனால் நிறைய பேர் சொல்லி இதை கதைக்கிறத நான் பார்த்துருக்குறேன். அதாவது சிலாக்கள் சொல்லுவாங்க கிம்புலா பனிசண்டு, சிலாக்கள் கொக்கு பனிசண்டு சொல்லுவாங்க, சிலாக்கள் அட்டை பனிசண்டு சொல்லுவாங்க. இப்படி விதமாக சொல்லுவாங்க. நாங்கள் எங்களோட இடத்துல இதை பியான்ரோல்னு தான் சொல்லுவோம். இப்போ நான் இந்த பியான்ரோல் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்று சொல்லி காட்டுறேன். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 450 கிராம் பிளெயின் ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன், 50 கிராம் மாஜரின் பட்டர் பிரச்சனை எது வேண்டாலும் எடுத்துருக்கிறேன், 50 கிராம் சீனி, அரை தேக்கரண்டி உப்பு, 150 மில்லிலிட்டர் பால். இதுக்குள்ள 150 மில்லிலிட்டர் சுடு தண்ணிக்குள்ள 6 கிராம் ட்ரை ஈஸ்ட்டை போட்டு இந்த 50 கிராம்லேருந்து ஒரு மேசக்கரண்டி சீனி எடுத்து போட்டு கலந்து இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்காக நான் 15 நிமிஷத்துக்கு முதலே கலந்து ஊற வச்சிருந்தேன். இந்த இருக்கு அந்த மிக்சர் பாருங்க. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிட்டு இனி நாங்கள் இந்த மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வருவோம் எல்லாத்தையும் போட்டு. ஓகே, இப்போ பாருங்க, இந்த மாவுக்குள்ள நான் உப்பு ஆட் பண்ணுறேன். அதுக்கு பிறகு சீனி ஆட் பண்ணுறேன். அதுக்கு பிறகு பட்டர் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிட்டு இந்த ஈஸ்ட் மிக்சரை நாங்கள் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிட்டு இப்போ இந்த பாலில் அரை வாசம் ஆட் பண்ணுவோம். மிச்சத்தை பார்த்து தான் ஊற்ற வேணும். போட்டுட்டு நாங்கள் இப்போ மாவை மிக்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே, இப்போ பாருங்க, எங்களோட மாவை நான் நல்லா நீட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் இதை நான் கிச்சன் ஐடரில் செஞ்சுருக்கிறேன். நீங்கள் கையால் நீட் பண்ணுறேன்னு சொன்னாலும் பண்ணலாம். அப்படி இந்த எலாஸ்டிக் பதம் மாதிரி வர மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் நீட் பண்ணி எடுக்க வேணும். நான் இப்போ இதை மிஷினில் செஞ்சு 10 நிமிஷம் போட்டு எடுத்துட்டேன். இதை நான் என்ன செய்ய போகிறேன்னு அரை மணித்தியாலத்துக்கு நல்லா புளிக்கிறதுக்கு நல்லா பம்ப் பண்ணி வாரத்துக்கு மூடி வைக்க போகிறேன். டவலால் மூடி வச்சுட்டு அரை மணித்தியாலத்துக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்க, இந்த எப்படி பம்ப் பண்ணி வந்திருக்குன்னு சொல்லி சரியாக அரை மணித்தியாலம் நான் வச்சேன்னா கை வைக்கும்பொழுது இப்படி வந்திருக்குது. இதை நான் இப்போ போட்டில் எடுத்து பாட்டாக பிரிக்க போகிறேன். இப்போ பாருங்க, இந்த மாவை நான் எடுத்து 6 பாட்டாக பிரித்து வச்சுட்டு இப்படி போலாக செஞ்சு எடுக்கிறேன். இப்படி செஞ்சு இது இந்த மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வரணும் நீங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மாவு எல்லாத்தையும் 6 போலாக்கி வச்சிட்டோம். இனி ஒவ்வொன்றையும் எடுத்து இந்த ரோல் ஷேப்புக்கு பியான் ரோல் ஷேப்புக்கு செஞ்சு எடுத்தோம்னா சரி, அதை செஞ்சுட்டு காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ நாங்கள் இப்படி வட்டமாக தட்டி எடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஷேப்புக்கு வெட்டி கொள்ளுங்க. முக்கோணம் ஷேப் மாதிரி இருக்க வேணும். இப்படி வெட்டிட்டு அதே போல் இந்த மாதிரி வெட்டிட்டு இப்போ நாங்கள் இதை பிடிச்சி நல்லா ரோல் பண்ணி கொள்ளலாம். அப்படி ரோல் பண்ணி கொண்டு சின்ன மெதுவாக வர வேணும். வரும் பொழுது சுற்றி அது வரும். வரைக்கல பாருங்க, இப்படி இழுத்து பிடிச்சிட்டு இப்படி இழுத்து பிடிச்சிட்டு இப்படி இந்த மாதிரி வந்திருக்குது. இதே மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் செஞ்செடுக்க வேணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் சுற்றி எடுத்துருக்கேன். இப்படி இது மாதிரி எல்லாத்தையும் சுற்றி எடுக்க வேணும். திருப்பி நான் உங்களுக்கு சுற்றிட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட எல்லா மாவையும் நான் சுற்றி முடிச்சிட்டேன்.
இதை நாங்கள் இப்போ என்ன செய்ய வேணும்னா ஒரு டவல் எடுத்து மூடி திருப்பி அரை மணித்தியாலத்துக்கு வைக்க வேணும். அது அந்த டைமில் தான் அது வந்து பொங்கி சரியான அளவுக்கு வரும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் அவனுக்குள்ள எடுத்து வைக்கிறது. ஓகே, இப்போ பாருங்க சரியா அரை மணித்தியாலத்துக்கு பிறகு நாங்கள் சுற்றி வச்ச ரோல் எல்லாம் இப்படி வந்திருக்குது. நல்லா பொங்கி நல்லா அழகாக வந்திருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் இதுக்கு மேலால் வந்து இப்படி எக் வாஷ் பண்ண வேணும். இந்த மாதிரி எடுத்து ரோல் ஃபுல்லாக எக் வாஷ் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாத்துக்கும் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ நாங்கள் இப்படி ஒரு ட்ரே எடுத்து இதில் நான் ப்ரௌன் சுகர் 50 கிராம் எடுத்து இப்படி போட்டு பரப்பி வச்சிருக்கிறேன். இதில் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த ரோல் செய்யலாம் எடுத்து ஒன்று சுற்றி எடுக்க போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு சுற்றுறதை காட்டுறேன். பாருங்க, இப்படி எடுத்துட்டு இந்த ரோலை வச்சுட்டு மேலால் மட்டும்தான் நாங்கள் சீனி சுற்ற போகிறோம். கீழுக்கு சீனி பட தேவையில்லை. இப்படி எடுத்து இப்படி சுற்றியாச்சு. இந்த இதை தூக்கி இப்படி வைக்கிறது. பாருங்க, இன்னொன்று எடுத்துட்டேன். இப்படி வச்சுட்டு இப்படி சுற்றுறது. கீழ்ப்பக்கம் வேணுமென்று சொல்லி சொன்னால் நீங்கள் சுற்றி எடுக்கலாம். அது அவனில் வைக்கும் பொழுது உருகி ஒரு கேரமல் டேஸ்ட் ஒன்றுக்கு வரும். விருப்பமானாக்கள் அதை அப்படி செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் எல்லா ரோலுக்கும் வந்து போட்டுட்டேன், சீனி போட்டுட்டேன், எல்லாம் பிரட்டியாச்சுது. இனி நாங்கள் ப்ரீஹீட் பண்ணியிருக்கிறேன். அவனை வந்து 190°C 15 நிமிஷம் ஆல்ரெடி நான் ப்ரீஹீட் பண்ணிட்டேன். இப்போ இதை தூக்கி அதே அவனுக்குள்ள அதே ப்ரீஹீட் பண்ணின அவனுக்குள்ள 190°C நீங்கள் ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுக்கலாம். எடுத்தீங்கன்னு சொன்னால் சரியான முறையில் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு எடுங்கோ, நான் எடுத்துட்டு காட்டுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், எங்களோட பியாண்ட்ரோல் வந்து இப்படி வந்திருக்குதுண்டு. சூப்பராக ஃப்ளஃபியாக வந்திருக்குது. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதில் வடிவாக செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காதீங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரக்கூடிய மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.